ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் எங்களோட நேட்டிவ்க்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, தோட்டத்துக்கு போகலாமேன்னு போயிட்டு இருந்தோம். வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பெரண்டைக்காய் வேலி ஃபுல்லாகவே இந்த காய் தாங்க படர்ந்து கிடந்தது. இதை பார்த்த உடனே எங்கள் அப்பா இது முட்டி வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு கீழே இறங்கி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரியான காற்று, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த காத்தடியெல்லாம் எந்த அளவுக்கு வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு. நல்லா காத்தடிச்சிட்டு இருந்தது. கண்டங்கத்திரிக்காய் இது பூச்சிக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது. கார குழம்பு வச்சு சாப்பிடலாம், இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் காய் இது. 1 2 3 4 கத்திரிக்காவை பார்த்த உடனே எங்கள் அம்மா அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரண்டைக்காய் தாங்க கிடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. இந்த இடத்துல இந்த கம்பு தானாகவே முளைச்சி வந்திருந்தது. சரி, எவ்வளோ தூரம் வளருதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா நல்லாவே கதிர் வந்திருந்ததுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கனகாமரம் செடி, டெய்லி இந்த பூவை பறித்து வைக்கிறதே என் வேலையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி செடி தான் இருந்தது. அதில் நல்லா பூ பிஞ்சியும் வந்திருந்தது. இந்த பலாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக நிற்கிது. இந்த மரத்தில் இது வரைக்கும் காய் வந்ததே கிடையாது. இப்போ தான் முதல் தடவை ஒரே ஒரு காய் தான் அதுவும் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு பெருசாகும், காய் விளையுமா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ சவுண்டாக பேசுங்க. பாமங்களா ஓடிப்பாங்க. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நெல் தான் போட்டிருந்தாங்க. எல்லாம் நல்லா விளைஞ்சி நின்றுது. இன்னும் அறுவடைக்கான நேரம் வரலை. இப்போ தான் நெல் எல்லாமே நல்லா வளர்ந்து நின்றுது.